வெரி குட். இப்போ ஃபோர்ஸோட டைரக்ஷன் என்ன வந்துரு? ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனா FBI. சரியா? பிளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஸோ FBI ஞாபகம் வச்சுக்கலாமா? FBI பேங்க் யோசிச்சு பாரு. அங்கே FBIல உட்காந்து என்னன்னா இந்தியாவில் எங்களை இப்படி அசிங்கப்படுத்து. FBI போலீஸ் ஏஜென்ட், CBI இருக்குல்ல, அதானே ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு தானே ஆரம்பிச்சு. அது ஒரு புல்லட் வெஸ்ட் போட்டு வச்சு பிளாக் கலர்ல போட்டு FBI. சரி, இப்போ நல்லா பாரு. F ஃபோர்ஸ், B C சாரி I கரண்ட். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட், கரண்ட். நான் எங்களுக்கும் தெரியும் மேடம், எங்களுக்கும் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரியா? நான் 10th சொல்லி கூட திரும்பி எனக்கு. சரியா? இது புரிஞ்சா? இது புரிஞ்சா? ஃபோர்ஸ். சரியா? ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட், கரண்ட். இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்? ஃபாதர் மதர் சைல்டு. சரியா? இந்தியாவில் ஒரு குழந்தை போதும், அதுக்கு மேலே கூத்தாது. சரியா? அப்ப ஃபாதர் மதர் சைல்டு. கரெக்டா? புரியுதா? என்ன சில்ட்ரன்? சரியா? இது வந்து ஃபோர்ஸ். கரெக்டா இல்லையா? மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதனால மேக்னெட்டிக் ஃபீல்ட். M ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்ட், C ஃபார் கரண்ட். ஆமா, இங்க ஃபோர்ஸ் வருது, இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் வருது, நாங்களும் சில்ட்ரன் வெளியே வராங்க. என்னடா பேசுற நீ? இது ஒரு புது you should know why reproduction lesson is very very important. இல்லனா பசங்க என்ன நினைக்கிறாங்க, சரி இங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும், இங்க ஒரு ஃபீல்ட் கொடுத்தா குழந்தை வந்துரும். இல்ல bro, in reproduction lesson this finger is more important. Very good. finger மட்டும் வச்சிட்டு ஒண்ணு பண்ண முடியாது. சரி, ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. ஃபீல்டுக்கு என்ன யூஸ் பண்ண போற? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன பண்ணுவ? ஏதோ அசிங்கமா பேசு. சரியா? சரியா? சரி, ஒன்று ஃபாதர் மதர் சைல்டு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? இது நல்லா இருக்கும். இப்போ நான் கையை வளைச்சி உன்னை பண்ண சொல்லுவேன், அப்போ இன்னும் நல்லா இருக்கும். ஃபாதர் மதர் சைல்டு இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா யோசிச்சு பாரு, இது இந்த ஃபிங்கரோட பேர் என்ன? இந்த ஃபிங்கரோட பேர் என்ன? தம் ஃபிங்கர். ஸோ THUMB, அந்த M வரும் பார்த்தியா தம்பில். இது வந்து மோஷன். சரியா? இது என்னது? மோஷன். இந்த ஃபிங்கர் பேர் என்ன? ஃபோர் ஃபிங்கர். ஃபோர் ஃபிங்கர்னால ஃபீல்டு. இது என்னது? சென்டர் ஃபிங்கர். கரெக்ட். இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான் இது. சென்டர் ஃபிங்கர். அது ஆபரேஷன். நான் 3 மெத்தட் சொல்லிட்டேன். நான் எத்தனை மெத்தட் சொல்லிட்டேன்? 3 மெத்தட் சொல்லிட்டேன். சரியா? இப்போ டேய் இங்க பாரு, இங்க சிக்னல் வந்துச்சு, 2 பேருக்கு சப்பட்னு ரெடி. அது உன் பிரச்சனை. உனக்கு ஃபாதர் மதர் சைல்டு வேணுமா இல்ல FBI வேணுமோ? சரியா? அது உன்னோட பிரச்சனை. ஓகேவா? எதை வேணுமோ ஃபாலோ பண்ணிக்கோ. பிளேன் வந்து வளைஞ்சிக்கிட்டே இருக்கணும், இப்படி வளைக்கணும், இப்படி என்ன? சரியா? தங்கச்சி கூட சேர்ந்து பரதநாட்டியம் கிளாஸ் கத்துக்கலாம் நீ இப்படியே. இங்க பாரு, கைய வளைக்க சொன்ன முகேஷ், கை வளைக்கிறதுனா என்ன பண்ணிக்கிறீங்க? இப்படி சரி இல்ல அவன் இது டேய் டாக்டர் இது சரியா? இது வந்து மோஷன் பிக்சர், மோஷன் போஸ்டர் போட்டு, இது வந்து இட்டாலியன்ல பாத்தீங்கன்னா ஒரு பேட் வேர்ட், அதனால அந்த போஸ்டரை மாத்திர சிச்சுவேஷன் வந்துச்சு. எனக்கு தெரியாது. சரியா? அதனால தேவையில்லாத வேலை எதுவும் பண்ணிட்டு இது வந்து போயிட்டு டெஃப் லாங்குவேஜ்ல பார்த்தா இது பேர் டாக். ஏன்னா இது வந்து இப்படி வச்சுட்டு இந்த நைட் ஷேடோலயும் பண்ணாங்க பாத்தீங்களா? சரி, உனக்கு எல்லா வேர்ட் தெரியும். டேய் போதும். சரி சரி, இப்ப வரியா? இப்ப நல்லா பாரு.
இந்த இடத்துல நம்ம என்னென்ன கொடுப்போம், பேசிக்கலி சார்ஜ் ஒரு மோஷன் கொடுப்போம். அப்போ கரண்ட் கொடுக்கறது நம்ம கரெக்டா இல்லையா? மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கறது என்ன கிடைக்க போகுது? ஃபோர்ஸ். அதனால கன்ஃபியூஸ் பண்ணிடாத, நான் சொல்றது தெளிவா கேளு. அங்க பின்னாடி என்ன தொடச்சிக்கிட்டு இருக்க நீ? டிவி. உனக்கு எஃபிஐ வேணா எஃபிஐ போ, சிபிஐ வேணா சிபிஐன்னு அப்ரிவியேஷன் வச்சுக்கோ. சரி எஃப்எம்சின்னு வச்சுக்கோ. எஃபிஐல தான் ஒரு சூர்யா இருக்கும் மாஸ் படத்துல. தமாசே தமாசே. ஏ தானே சேர்ந்த கூட்டம் இந்தியா கூட அவன் சொல்றது கரெக்ட். இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தானே சேர்ந்த கூட்டத்துல அவன் எதுவுமே கிடையாது, டுபாக்கூர். பட் எஸ் அது சும்மா டுபா இது வச்சிருப்பாங்க போலியா. பட் இவன் சொல்றது கரெக்ட். மாஸ் படத்துல வந்து எஃபிஐ ஏஜென்டா இருப்பான். அந்த பாட்டுல கூட போய் ஒருத்தவங்க பிடிப்பான், பார்த்தா அவங்க லவர் வந்தோடனே அப்படியே அவங்கள விட்டுட்டு வாங்க. சரியா? ஓகே. ஸோ இது வேணா ஞாபகம் வச்சுக்கோ. பட் நல்ல ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம் என்னது, நம்ம என்னென்ன கொடுப்போம் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை பொறுத்த வரைக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டும் கரண்ட் நம்ம கொடுப்போம், ஃபோர்ஸ் அதுவா கொடுப்போம். சரியா? ஏன்னா கன்ஃபியூஷன் பண்ணாத. ரைட் ஹேண்ட் ரூல் வந்து இதே 3 வேரியபிள் வச்சு தான் ரைட் ஹேண்ட் ரூல் வரும். பட் அங்கே இன்புட் வேற அவுட்புட் வேற. சரியா? லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பேசிக்லி மோட்டருக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ மோட்டரில் உனக்கு ஞாபகம் இருக்குல்லன்னா இது வந்து மோட்டருக்காக. மோட்டரில் வந்து கரண்ட் வச்சு நம்ம போடுவோம், கரெக்டா இல்லையா? மோட்டர் இருக்குன்னு சொல்லி அதை சுற்றி மேக்னெட் இருக்குமா இருக்கு இல்லையா? அப்போ மோட்டர் வந்து நம்ம போடுவோம், அப்போ கரண்ட் நம்ம கொடுக்குறோம், ஃபீல்டும் நம்ம கொடுக்குறோம், நம்மளுக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது? அதனால மோட்டர் என்ன ஆகுது? சரியா? ஆமா. ஓகே சரி. ரெண்டாவது ரூல் நான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஏன்னா எனக்கு வந்து பரதநாட்டியம் ஆடுறதுக்கான எந்த அறிகுறியும் கிடையாது. இப்போ நல்லா பாரு, ஆஸ் யூஷுவல் இது வந்து ஒரு ரூல்லாம் கிடையவே கிடையாது. இதே தான் நம்ம ஜென்மமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேசிக்கலி ஒரு கிராஸ் ப்ராடக்ட் இருக்குன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வெக்டாருக்கும் செகண்ட் வெக்டாருக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தா இந்த தம்ப் வந்து 3வது வெக்டரோட டைரக்ஷன் கொடுக்கும். அப்ப என்ன பண்ண போற? ஃபர்ஸ்ட் வெக்டர் என்ன? அப்ப வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன் உன் கையை எப்படி வச்சுக்கோ. சரியா? கரண்ட்னா என்ன மேடம்? சார்ஜ் மூவ் ஆகுமா? கரெக்டா இல்லையா? அப்ப அதானே கரண்ட். அப்ப நல்லா பாரு, எந்த டைரக்ஷன்ல சார்ஜ் போகுதோ அந்த டைரக்ஷன்ல கையை வச்சுக்கோ. ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல ஃபீல்டு கையை திருப்பிக்கோ. அப்ப தம்ப் எதை ரெப்ரசன்ட்? உன்னை சப்புன்னு அடிச்சிருவாங்க. என்ன போட்டிருக்கு? ரைட் ஹேண்ட் போட்டிருக்கு, லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சு என்ன ஆட்டிக்கிட்டு இருக்க நீ? நான் ரைட்டு காமிச்சிக்கிட்டு அவ லெஃப்ட்ல. நான் யூஸ் எப்பறம் தப்பா வருது? திரும்பி லெஃப்ட் யூஸ் பண்ற, புரியுதா? இதே தான் நம்ம டார்க்குக்கும் எல்லாத்துக்கும் இதே தான் யூஸ் பண்ண. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் வெக்டர் பக்கத்துல கை வைப்ப. இவன் உனக்கு டார்க் நடத்துற பண்ணி அவருக்கா இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல QE இப்படி இருக்கும். வெரி குட். இங்க பாரு, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் வெக்டர் இப்படி இருக்கும், செகண்ட் வெக்டர் இப்படி இருக்கும். அப்ப டார்க் உள்ள இருக்கும், பார்த்தோமா இல்லையா? இல்லைன்னா நீ வந்து எப்பயாச்சும் பைப் திறக்கிறேன்னு வச்சுக்கோ, இப்படி போயிட்டு இப்படி திருப்பினேன்னா அது மேல வரும். கரெக்டா இல்லையா? என்ன டிஃபிகல்ட்டி? டேய் இது பார்த்துன்னு வச்சுக்கோ. இப்போ நீ பைப் ஓப்பன் பண்ண போறேன்னு வச்சுக்கோ, அந்த தண்ணி வரணும். அப்ப நீ என்ன பண்ணுவ? இந்த டைரக்ஷன் திருப்பியா? அப்ப என்ன அர்த்தம்? இப்படி ஓப்பன் பண்றதுனால அது மேல வருது. அப்ப அது மேல வரப்ப என்ன ஆகும்? அந்த இடத்துல இருக்க வால் ஓப்பன் ஆயிரும். அது வந்து மேல. புரியுதா? வெரி குட். ஸோ நான் இதை யூஸ் பண்ணுவேன், இதை யூஸ் பண்றவன் இதை யூஸ் பண்ணிக்கோ. இல்ல நாங்க வந்து மதர் ஃபாதர் ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். வாங்க இப்போ இந்த கொஸ்டின். இதுல ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். சார்ஜ் பாசிட்டிவ் கொடுத்தனா வெலாசிட்டி எந்த டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷன். நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணணும்? உல்டா. ஃபர்ஸ்ட் லெசன்ல நடத்துனேனா? ஃபர்ஸ்ட் லெசன் அடிச்சுன்னு வச்சுக்க, பல்லுல கலண்டு சொல்லாதீங்க, எழுதுங்க. நீ எழுது, உனக்கு வேணா நீ எழுதிக்கோ. நோட்ஸ் அதுக்கு தானே நீ இருக்க. எதுக்கு அப்புறம் கிளாஸ் அட்டென்ட் பண்ண? பிபிடி மட்டும் பார்த்துக்க வேண்டியதானே. இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு எல்லா பேரண்ட்ஸ்க்கு இன்னைக்கு ஒரு காப்பி போகும். சரியா? இப்ப நல்லா பாரு, காஃபி இல்லடா காப்பி. நம்ம காஃபி வித் டிடி நடத்திக்கிட்டு இருக்கு. இப்ப நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் இதுல கரண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுது? கரெக்டா இல்லையா? சரி இப்படி பாரு. சரியா? இது கரண்ட். சரியா? கரண்ட் ஃபீல்ட் உள்ள இருக்கு. அப்ப ஃபோர்ஸ் எப்படி இருக்க போகுது? அப்வர்ட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கும். எனி டிஃபிகல்ட்டி? இப்ப பாரு, கரண்ட் மேல, ஃபீல்ட்
என்ன அங்க உன் இஷ்டத்துக்கு இப்படியா? ஃபீல்ட் இப்படி கிராஸ் போட்டிருக்குது என்னடா? அப்ப ஃபீல்ட் எப்படி இருக்குது? சாரி ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? லெஃப்ட் சைடுல. எனி டிஃபிகல்ட்டி? இப்ப பாரு சார்ஜ் எப்படி போகுது? இப்படி. கரெக்டா? உனக்கு அறிவு இருந்தா கையை எப்படி ஈஸியா திருப்பிக்கலாம். bro உங்களுக்கு அறிவு இருந்தா கையை இப்படி வச்சிரலாம். நீ ஷட் அப் பண்ண, அதுக்கு அப்புறமேல் வருவேன். இங்க இப்படி இருக்கா? சார்ஜ் எப்படி வருது? சார்ஜ் இப்படி. சார்ஜ் இப்படி, ஃபீல்ட் எப்படி இருக்குது? ஃபோர்ஸ் கீழ. வெளியே ஃபீல்ட் எது? இது உள்ள போற ஃபீல்டா? வெளியே வர ஃபீல்ட் bro. ஃபீல்ட் எப்படி வருது? வெளியே. கரெக்டா இல்லையா? அப்ப ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்குது? டவுன்வர்ட் ஃப்ளோ. மேடம் கரண்ட் இப்படி இருக்கா? கரண்ட் எது? என்னடா பரதநாட்டியம் ஆடுறீங்க? இந்த சென்டர் ஃபிங்கர் கரெக்டா? சென்டர் ஃபிங்கர் இந்த டைரக்ஷன்ல இருக்கா? ஃபீல்ட் வெளியே. வெலாசிட்டி இப்படி போகுது. இங்க சரி நல்லா பாரு. ஏதாவது ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணு. எதை ஃபிக்ஸ் பண்ண போற? ஃபர்ஸ்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணுவேன். கரெக்டா? அவன் லூசு பையன். bro இங்க பாரு. இப்படி இருக்கா? ஃபீல்ட் இப்படி போகுது bro. இல்ல நான் ஒண்ணு தான் ஃபிக்ஸ் பண்றேன். கரெக்டா? உனக்கு அறிவு இருந்தா கையை எப்படி திருப்பலாம்ல? இப்ப சரியா போச்சா? அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அப்ப ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்குது? முகேஷ் என்ன பண்றான்? இப்படி இருக்குதா? இப்படி வச்சுக்கோங்க இது. அப்படின்னு திருப்பிட்டேன். ஆமாண்டா. இப்ப நீ என்ன பண்ண? நீ இப்படி தானே வச்சுக்கிட்டு இருந்த. வெலாசிட்டி ஃபீல்ட் இல்ல நீ ஃபர்ஸ்ட் பண்ணது இதான் பண்ணு. கையை நீ என்ன பண்ணி இப்படி வச்சுட்டு இப்படி இருந்துச்சா உன் கை? நீ கையை இப்படி திருப்பிக்கிட்டு இருந்த. சரி நல்லா பாரு. நான் யூஸ் பண்றேன். இங்க பாரு. இது கரெக்டா? ஃபர்ஸ்ட் செகண்ட். அப்ப ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? இன்வெர்ட் கிராஸ். ஃபோர்ஸ் உள்ள. எனி டிஃபிகல்ட்டி? வெரி குட். இப்ப பாரு சார்ஜ் எப்படி போகுது? ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட்வர்ட். சம்பத்து உல்டா பண்ணிக்கிட்டு இருக்க. லெஃப்ட்டுக்கு வந்து ரைட்ல பண்ணிட்டு இருக்க. ஃபோர்ஸ் அவுட்வர்ட். எனி டிஃபிகல்ட்டி? இன்னும் ரெண்டு ஒரே டைரக்ஷன். அப்ப நம்ம இந்த நேரத்துல பண்ணாலும் வர்ற டைரக்ஷன் ஆப்போசிட்ல வச்சா கரெக்ட்டா இருக்கும். தேவையில்லாத வேலை. இப்ப பாரு சார்ஜ் எப்படி போகுது? இந்த டைரக்ஷன்ல போகுது. ஃபீல்ட் எப்படி இருக்குது? அதே டைரக்ஷன். சார்ஜ் போகுது ஃபீல்ட். ஜீரோ. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு? parallel bro. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 0. எனி டிஃபிகல்ட்டி? force is equal to இப்ப பாரு சார்ஜ் வந்து என்னது? minus அப்ப வெலாசிட்டி முன்னாடி இருக்குன்னா வெலாசிட்டி எப்படி எடுத்துக்கலாம்? இல்ல நான் இது எப்படினே இதெல்லாம் எங்களுக்கு எப்படினே மைனஸ்னா எப்படி தொலைவில் இருக்கும்னா ஒண்ணும் இல்ல. F is equal to சார்ஜ்க்கு வந்து மைனஸ் q போட போறியா? -q. அப்ப டைரக்ஷன் என்ன ஆயிரும்? yes இப்ப நல்லா பாரு. இதுக்கு வர டைரக்ஷனை உல்டா பண்ணணும். அவ்வளவுதானே அர்த்தம். அப்ப பேசிக்கலி நான் என்ன பண்ணிக்கலாம்? வெலாசிட்டி முன்னாடி போற வெலாசிட்டி நான் திருப்பி வச்சுக்கிறேன். ஃபீல்ட் எப்படி இருக்குது? downward என்ன மேடம் இதானே? bro charge சார்ஜ் ஃபீல்ட் கரெக்ட்டா? downward. டவுன்வர்ட். அதான் நான் அப்ப ஃபோர்ஸ் என்ன ஆயிடுச்சு? டவுன்வர்ட். இங்க வா. சார்ஜ் இப்படி போகுதா? இந்த டைரக்ஷனா? charge இப்படி inverse. வெயிட் பண்ணுடா. bro ஒரே inverse bro. இன்வர்ட். கரெக்ட்டா? கரெக்ட்டா? சார்ஜ் ஃபீல்ட் கீழ. field force ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? inverse. இல்ல எனக்கு இன்னொரு டைம் பண்ணுங்க. நீ பண்ணி பார்க்கணும். அவ பண்ண மாட்டா. இங்க பாரு ஏதாச்சும் ஒன் ஃபிக்ஸ் பண்ணி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? இதான டைரக்ஷன். இப்ப பாரு ஒண்ணு இப்படி வந்துக்கலாம் இல்ல இப்படி வந்துக்கலாம். உன் கையை திருப்புதான் எல்லா வேலை. ஓகே வந்துருச்சா? தேவையில்லாத எல்லா வேலை பார்த்துட்டோமா? கையில எந்த இடத்துல வலிக்குதா? ஒழுங்கா பண்ணல. இப்ப பாரு ஃபர்ஸ்ட் வெக்டர் வெலாசிட்டி இப்படி இருக்கா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ளற. அப்ப தம்பு மேல வந்துருச்சு. முடிஞ்சு. இங்க பாரு ஃபர்ஸ்ட் வெக்டர் உள்ள செகண்ட் வெக்டர் force. முடிஞ்சா? இப்ப பாரு ஃபர்ஸ்ட் வெக்டர் உடனே முகேஷ் மாதிரி என்ன பண்ணாதீங்க. இப்படி பண்ணாது. அப்ப சரியா? முகேஷ் கஷ்டப்பட்டு இருந்தா இன்னும் கையை எப்படி திருப்பி வச்சுக்கோ. முடிஞ்சா? இங்க சார்ஜ் இப்படி போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி ஃபோர்ஸ் எனி டிஃபிகல்ட்டி? சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேல. zero. ஜீரோ. கரெக்டா?
Overlapping. இங்க பாரு இப்படி போறதுக்கு பதிலா இப்படி எடுத்துக்க போற ஃபீல்ட் உள்ளற Downward. நீ கரெக்டா எடுத்தனா இப்படி அப்வர்ட் வருமா Field. நீ கரெக்டா எடுத்தா இப்படி அப்வர்ட் வரப்ப வெளிய ஒரு மைனஸ் இருக்கப்ப உல்டாவ போட்டுக்க போற இப்படி field உள்ள. முடிஞ்சா Okay. ரைட் ஹேண்ட் ஈஸியா இருக்கும் இருக்குமா எல்லாமே. சரியா இது வந்து நீ ஒழுங்கா பண்ணா உனக்கு கை வலிக்கும் இந்த இடத்துல ஒழுங்கா இப்படி திருப்பி இப்படி திருப்பி எனக்கு வலிக்கல. சரியா ஏன்னா நீ கையை வந்து வலிக்க சொன்னா விரல இப்படி வலிச்சுக்கிட்டு இருந்த புரிஞ்சா One time na. எஸ் இப்போ பாரு